ஓம் சாந்தி. என்னுடைய பாபா என்ற தலைப்பில் 41 நாட்களுக்கான பட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பட்டியில் இன்று 36வது நாள். இன்றைய அவ்யக்த முரளியின் தேதி 25/11/1993. முரளியின் தலைப்பு சகஜமாக வெற்றி அடைவதற்காக ஞான ஸ்வரூபமாகி பிரயோகி ஆத்மா ஆகுங்கள். இன்று ஞான வள்ளல், வரதான வள்ளல் தனது ஞானி ஆத்மா, யோகி ஆத்மா குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் ஞான ஸ்வரூபம் மற்றும் யோக யுக்தாக எதுவரை ஆகியுள்ளனர்? ஞானம் கேட்பது மற்றும் சொல்வதற்கு நிமித்தமாக இருக்கின்றீர்களா, அல்லது ஞான ஸ்வரூபமாகி இருக்கின்றீர்களா? நேரத்திற்கு ஏற்றவாறு யோகத்தில் ஈடுபடுபவரா, அல்லது சதா யோகி வாழ்க்கை, அதாவது தானாகவே கர்மத்தில் யோகயுக்த், யுக்தியுக்த், அதாவது சதா யோகியாகி இருக்கின்றீர்களா? எந்த ஒரு பிராமண ஆத்மாவிடமும் யாராவது ஞானி மற்றும் யோகி என கேட்டால் என்ன சொல்வது? அனைவருமே ஞானி யோகிகளா? ஞான ஸ்வரூபம் ஆவது என்றால் ஒவ்வொரு எண்ணம், சொல் மற்றும் செயல் சக்திசாலியாக உள்ளதா? வீணானது முடிந்துவிட்டது. ஏனெனில் எங்கு சக்திசாலியானது உள்ளதோ அங்கு வீணானது இருக்க முடியாது. எப்படி ஒளியும் இருளும் சேர்ந்தே இருக்க முடியாது எனில் ஞானம் என்பது ஒளி, வீணானவை என்பது காருரல். தற்சமயம் வீணானவற்றை முடிவு கட்டுவதற்காக கவனம் தேவை. அனைத்தையும் விட முக்கியமான விஷயம் சங்கல்ப ரூப விதையை சக்திசாலி ஆக்க வேண்டும். ஒருவேளை சங்கல்ப ரூபம் விதையை சக்திசாலியாக இருந்தது என்றால் சொல், செயல், சம்பந்தம் சகஜமாக சக்திசாலியாகிவிடும். ஆகவே ஞான ஸ்வரூபம் என்றால் ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு சங்கல்பமும், ஒவ்வொரு நொடியும் சக்திசாலியாக இருப்பது. யோகி ஆத்மாவாக அனைவரும் ஆகியிருக்கின்றீர்கள். ஆனால் ஒவ்வொரு சங்கல்பமும் தானாக யோகயுக்த், யுக்தியுக்தாக இருக்க வேண்டும். இதில் நம்பர் வாராக உள்ளது. ஏன் நம்பர் வருகிறது? எப்போது வள்ளலும் ஒருவர்தான், விதியும் ஒன்றுதான் என்றபோது நம்பர் ஏன் வருகிறது? யோகா செய்வது மற்றும் செய்ய வைப்பது இரண்டிலுமே அனைவரும் புத்திசாலிகள். யோகா வரவில்லை என கூறக்கூடியவர்கள் யாரும் இல்லைதானே? எப்படி யோகா செய்ய வைக்க தகுதியானவர்களோ அதே போல பிரயோகம் செய்ய வைப்பதிலும் தகுதியானவர்களாக ஆக வேண்டும். இதற்கு தான் கூறப்படுகிறது யோகி வாழ்க்கை, அதாவது யோக யுக்த வாழ்க்கை. இப்போது பிரயோகி வாழ்க்கையின் அவசியம் உள்ளது. யாருக்கு யோகத்தின் விளக்கம் தெரியுமோ, வர்ணனை செய்கிறீர்களோ அவருக்கு அனைத்து விசேஷங்களும் பிரயோகத்தில் வருகின்றதா? அனைத்தையும் விட முதலில் தனக்குள் சோதனை செய்யுங்கள். தன்னுடைய சம்ஸ்கார மாற்றத்தில் எதுவரை பிரயோகி ஆகியிருக்கின்றீர்கள்? ஏனெனில் உங்களுடைய அனைவருடைய சிரேஷ்ட சம்ஸ்காரம்தான் சிரேஷ்டமான உலகத்தின் படைப்பின் ஆதாரமாகும். ஒருவேளை ஆதாரம் உறுதியாக இருந்தது எனில் மற்ற அனைத்து விஷயங்களும் தானாகவே உறுதியாகத்தான் வேண்டும். ஆகவே சம்ஸ்காரம் தக்க தருணத்தில் ஏமாற்றவில்லைதானே என பாருங்கள். சிரேஷ்ட சம்ஸ்காரத்தை மாற்றம் செய்யக்கூடிய யாராயிருந்தாலும் சரி, பொருளாயிருந்தாலும் சரி, சூழ்நிலையானாலும் சரி, யோகத்தை பிரயோகம் செய்யக்கூடிய ஆத்மாவை சிரேஷ்ட நிலையில இருந்து சாதாரணத்தில் அசைக்க முடியாது. அப்படி இல்லை, விஷயமே அப்படி இருந்தது, மனிதரும் அப்படி இருந்தார், அல்லது வாயுமண்டலம் அப்படி இருந்தது. ஆதலால் சிரேஷ்ட சம்ஸ்காரத்தை மாற்றம் செய்து சாதாரண அல்லது வீணானதாக ஆக்கினால் இவரை பிரயோகி ஆத்மா என கூறுவோமா? ஒருவேளை தக்க தருணத்தில் யோகத்தின் சக்திகள் பிரயோகமாகவில்லை எனில் இவரை என்னவென்று சொல்வது? ஆகவே முதலில் இந்த ஆதாரத்தை பாருங்கள். எதுவரை தக்க தருணத்தில் பிரயோகி ஆகியிருக்கின்றேன் என்பதை. ஒருவேளை தனது சம்ஸ்காரம் மாற்றம் செய்பவராக இல்லை என்றால்
புதிய உலக மாற்றம் செய்பவராக எப்படி ஆவீர்கள்? பிரயோகி ஆத்மாவின் முதல் அடையாளம் சம்ஸ்காரத்தின் மீது சதா பிரயோகம் செய்வதில் வெற்றியாளர். இரண்டாவது அடையாளம் இயற்கை மூலம் வரப்போகின்ற சூழ்நிலைகள் மீது யோகத்தின் பிரயோகம் மூலம் வெற்றியாளர். அவ்வப்போது இயற்கையின் குழப்பம் யோகி ஆத்மாவை தன் பக்கம் ஈர்க்கின்றது. அத்தகைய நேரத்தில் யோகத்தின் விதி பிரயோகத்தில் வருகிறதா? எப்போதாவது யோகி ஆத்மாவை அல்லது புருஷோத்தம ஆத்மாவை இயற்கை பிரபாவம் செய்யவில்லைதானே? ஏனெனில் பிராமண ஆத்மாக்கள் புருஷோத்தம ஆத்மாக்கள். இயற்கை புருஷோத்தம ஆத்மாக்களின் தாசியாகும். எஜமானன் வேலைக்காரனின் பிரபாவத்தில் வந்தால் என்னவென்று சொல்வோம்? இந்நாளில் புருஷோத்தம ஆத்மாக்களுக்கு இயற்கை சாதனங்களை மற்றும் மீட்பதின் கரையேற்றுவதின் ரூபத்தில் பிரபாவம் செய்கின்றது. சாதனம் அல்லது மீட்பதின் ஆதாரத்தில் யோகி வாழ்க்கை உள்ளது. சாதனம் அல்லது மீட்பது குறைவாக இருந்தது என்றால் யோக யுக்தம் குறைவாக இருக்கின்றது என இதற்கு கூறப்படுகிறது. பிரபாவத்தில் வருவது என யோகி அல்லது பிரயோகி ஆத்மாவினுடைய சாதனையின் முன்பு சாதனம் தானாகவே வந்துவிடும். சாதனம் சாதனைக்கு ஆதாரமில்லை, ஆனால் சாதனை சாதனங்களுக்கு தானாகவே ஆதாரமாகிவிடும். இவருக்கு கூறப்படுகிறது தான் பிரயோகி ஆத்மா. ஆகவே சம்ஸ்கார மாற்றத்தில் வெற்றி மற்றும் இயற்கையின் பிரபாவத்தில் வெற்றி எதுவரை அடைந்துள்ளேன் என சோதனை செய்யுங்கள். மூன்றாவது அடையாளம் விகாரங்கள் மீது வெற்றி. யோகி அல்லது பிரயோகி ஆத்மாவிற்கு முன்பு இந்த 5 விகாரங்கள் எது மற்றவர்களுக்கு விஷப்பாம்பு, ஆனால் யோகி பிரயோகி ஆத்மா உங்களுக்கு இந்த பாம்புகள் கழுத்து மாலையாகி விடுகின்றன. பிராமணர்கள் உங்களுடைய மற்றும் பிரம்மா தந்தையினுடைய அசரீரி தபஸ்வி சங்கர் ஸ்வரூபத்தின் நினைவு சின்னத்தை இப்போதும் கூட பக்த ஜனங்கள் பூஜை செய்கின்றனர் மற்றும் பாடிக்கொண்டே இருக்கின்றனர். இரண்டாவது நினைவு சின்னம் இந்த பாம்பு உங்களுக்கு அப்படி அடிமையாகி விடுகிறது என்றால் நீங்கள் குஷியுடன் ஆடுவதற்கான மேடையாகி விடுகிறது. அப்போது வெற்றி அடைகிறீர்கள் எனில் என்ன அனுபவம் செய்கிறீர்கள்? ஸ்திதி எப்படி இருக்கின்றது? குஷியில் ஆடிக்கொண்டே இருக்கிறீர்களா? ஆகவே இந்த ஸ்திதியை மேடையின் ரூபத்தில் காட்டியுள்ளனர். ஸ்திதியை ஸ்டேஜ் என்றும் கூறப்படுகிறது. அந்த மாதிரி விகாரங்கள் மீது வெற்றி அடையுங்கள். இவரேதான் பிரயோகி என கூறப்படுகிறது. ஆகவே எதுவரை பிரயோகி ஆகி இருக்கின்றேன் என்பதை சோதனை செய்யுங்கள். ஒருவேளை யோகா சரியான நேரத்தில் பிரயோகம் ஆகவில்லை, யோகத்தின் விதியின் மூலம் சரியான நேரத்தில் வெற்றி பெறவில்லை எனில் யதார்த்த விதி என கூறுவோமா? நேரமும் தனது தீவிர வேகத்தை அடிக்கடி காட்டிக்கொண்டே இருக்கின்றது. ஒற்றுமையின்மை, அதர்மம், தமோ பிரதானம் ஒவ்வொரு இடத்திலும் தீவிர வேகத்தில் அதிகமாகி கொண்டே இருக்கின்றது. இத்தகைய நேரத்தில் உங்களுடைய யோகத்தின் விதியின் முன்னேற்றம் அல்லது விதியினுடைய வெற்றியில் முன்னேற்றம் தீவிர வேகத்தில் இருப்பது மிக அவசியமாகும். நம்பரில் முன்னேறுவதற்கான ஆதாரம் பிரயோகி ஆவதற்கான சகஜ விதி. ஆகவே பாப்தாதா என்ன பார்த்தார்? தக்க நேரத்தில் பிரபாவம் செய்வதில் தீவிர வேகத்திற்கு பதில் சாதாரண வேகம் உள்ளது. இப்போது இதை அதிகப்படுத்துங்கள். இதனால் என்ன ஆகும் என்றால் வெற்றி சுரூபத்தை அனுபவம் செய்து கொண்டே செல்வீர்கள். உங்களுடைய ஜட சித்திரங்கள் மூலமாக வெற்றி பிராப்தி செய்வதற்கான அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். சைத்தன்ய ரூபத்தில் வெற்றியின் சொரூபமாகுங்கள். அப்போது நினைவு சின்னமும் தொடரும். ரித்தி சித்திக்காரர்கள் கிடையாது. விதியின் மூலமாக வெற்றி புரிந்ததா? என்ன செய்ய வேண்டும் என அனைத்துமே உள்ளது. ஆனால் தக்க சமயத்தில் பிரயோகம் செய்வது மற்றும் பிரயோகம் வெற்றி பெறுவது இவருக்கு கூறப்படுகிறது. ஞானஸ்வரூப ஆத்மா. அத்தகைய ஞானஸ்வரூப ஆத்மாக்கள் மிக அருகாமையில் மற்றும் மிக பிரியமானவர்கள். நல்லது. சதா யோகத்தின் விதி மூலமாக சிரேஷ்ட வெற்றியின் அனுபவம் செய்யக்கூடிய சதா சாதாரண சம்ஸ்காரத்தை சிரேஷ்ட சம்ஸ்காரத்தில் மாற்றம் செய்யக்கூடிய சம்ஸ்கார மாற்றம் செய்ய வைக்கும் ஆத்மாக்களுக்கு சதா இயற்கையை வென்ற விகாரங்கள் மீது வெற்றி அடையக்கூடிய வெற்றி ஆத்மாக்களுக்கு சதா பிரயோகத்தின் வேகத்தை
தீவிர அனுபவம் செய்யக்கூடிய ஞானஸ்வரூப யோகயுக்த் யோகி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நன்றி. ஓம் சாந்தி.